சீக்கிரம் எடுத்துட்டு வாயா. புணத்தை குழியில கடாசிட்டு நான் வண்ணாரப்பேட்டைக்கு போனோம். ஏன்னா அங்க ஒரு கிழவி புணத்தை எருவராட்டி போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் எரிக்கணும். இல்லன்னா அந்த கிழவி எழுந்திருச்சு ஓடிடுவான். அவ சுடுகாட்டுக்கு வர்றது இது 3வது தடவை. இழுத்துட்டு வாயா. சார் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் மடக்குறீங்களா? கோர்ட் ஆரம்பிக்க போகுது. பின்ன இங்க என்ன ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கண்டிப்பா பாத்துருக்கலாமே. இந்த மெட்ராஸ் சிட்டில நான் கலந்துக்காத விசேஷமே இருக்காது. அவ்வளவு பிஸியான ஆளு இந்த கோர்ட்ல வந்து உட்கார்ந்து நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கொலைகேஸ்ல மாட்டிட்டு அந்த உட்கார்ந்திருக்க பானு நம்ம பக்கத்து வீடு ஒரு ஆர்வ கோளாறு. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. கோர்ட்டார் அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். என் சாட்சியத்தையும் தயவு செய்து நீங்க கேட்கணும். சாட்சி கொண்டு வாங்க. வணக்கம்ங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? பானுவோட வீட்டு நம்பர் 10, எங்க வீட்டு நம்பர் 9. எங்க வீட்டு பெட்ரூம் கதவை திறந்தா பானுவோட பெட்ரூம் தெரியும். பானுவோட பெட்ரூம் ஜன்னலை திறந்தா எங்க வீட்டு பெட்ரூம் தெரியும். நீங்க பார்த்த விஷயத்தை சொல்லுங்க. மாடியில என் பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கண்ணாடி உடையிற சத்தம் கேட்டது. இந்தியா டுடேல தூக்கம் கரைஞ்சு போச்சு. பானுவோட பெட்ரூம்ல ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருந்தது. ஸ்கிரீன் லேசா விலகி இருந்தது. உள்ள என்ன நடக்குதுன்னு என்னால நல்லா பார்க்க முடிஞ்சது. பானுவும் அவ அண்ணன் பூபதியும் எதிர்முதுமா நின்னுட்டு இருந்தாங்க. இந்தியா டுடேல பூபதியை பார்த்த உடனே நான் ரொம்ப சாக்காகிட்டேன். ஏன்? 6 மாசத்துக்கு முன்னாலே அவன் செத்து போயிட்டு தான் நாங்கெல்லாம் நம்பிட்டு இருந்தோம். அதனாலதான் புத்து பார்த்தேன். அவன் கையில கை துப்பாக்கி இருந்தது. அவன் சுட பாக்குறான். அந்த பொண்ணு தடுக்க பாக்குது. இந்த போராட்டத்துல துப்பாக்கி பூபதி கையில் இருக்கும் போது குண்டு வெடிச்சது. குண்டு வெடிக்கும் போது கை துப்பாக்கி பூபதி கையில் தான் இருந்ததுன்னு உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? எத்தனை கோயில வேணாலும் உருண்டு உருண்டு தாண்டி தாண்டி சத்தியம் பண்ண முடியும். இவ்வளவு முக்கியமான தகவலை நீங்க இத்தனை நாள் போலீஸ்ல சொல்லாம மறைச்சீங்க? வம்பு தும்பல மாட்டிக்குவாங்கிற பயத்துல இந்த விஷயத்தை நான் போலீஸ்ல சொல்லல. கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். மடியில கனம் இல்ல, அதனால எனக்கு பயம் இல்ல. சரி, நீங்க போகலாம். வர்றேங்க வர்றேங்க. இந்த வழக்கின் தீர்ப்பு வேறொரு தேதியில் அறிவிக்கப்படும். தன்னை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பானு இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்த மனுவின் பேரில் இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை அவரை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். இந்த பாரு பானு, இந்தியா டுடேல நீ எதுக்கு கவலைப்படாது. தற்செயலா துப்பாக்கி குண்டு வெடிச்சுதான் பூபதி செத்தான்னு நீ கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்த. ஆனா அதை நிரூபிக்க நேர்ல பார்த்த சாட்சி இல்லைன்னு அரசாங்க வக்கீல் சொன்னான். நான் உடனே பூந்துட்டேன். கூண்டுல ஏறினேன். நேர்ல பார்த்த சாட்சி நான் தான் சொன்னேன். அங்கிருந்த அத்தனை பேர் ஆடி போயிட்டாங்க. நான் கொடுத்த வாக்குமூலம் ஒன்னே போதும். ஜட்ஜ் உன்னை விடுதலை பண்ணிடுவாரு. பயப்படாத. பானு, உன் கையில் இருக்கிற பேப்பரை கொடு. குடே குடே குடே. கோர்ட்ல நீ கொடுத்த வாக்குமூலத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா மூடி மறைச்சிட்டேன். அந்த சின்ன விஷயம் தான் இந்த சின்னப்பாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கு. ஆஹா, இது சாதாரண காகிதமா? இந்த வெறுப்பைய சின்னப்பாவை வெறும் புள்ளியா மாத்த போற மந்திர கோல். சரி சரி, யாராவது வந்து போறாங்க, வாங்க கீழே போங்க. நமஸ்தே சேட். அரே நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாப்கோ ஜி, கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே. சனி ஞாயிறு வாங்கோ, திருப்பிட்டு போங்க. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டி முதல்ல சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் இருக்கணும். ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அரே தும் படா ஆத்மே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. அரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒன்னதான் அசப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்ட. சேட்டு, இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது. பொருளை கொடு. அரே, பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது. நீங்க பொருளை கேக்குறீங்க, எப்படி கொடுக்கறது? சேட்டு, பானு பாப்பாவும் நானு பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு, நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது. நான் பிளைட்டை பிடிக்கணும். ஸ்டாண்ட கொடு. பாப்கோஜி, உங்க கையில சேட்டு பொருளை தரமாட்டான். அட, கையில கொடுக்க வேண்டாப்பா, தலையில வை, எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேல கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம் நாளே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு. நான் பொருளை கொடுக்கறேன். நீ வெயிட் பண்ணாதே, இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ராம், ஹரே பகவான்.
டேட் பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடுறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. இந்தியா டுடேல இன்னையில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ் கண்ணை கூட்டிட்டு வந்தாளே. இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவளை க்ளோஸ் பண்ணிருப்பேன். He's dead. Oh my God. ஜக்கி, என்ன? ஸ்டாண்ட் ஓபனா இருக்கு. டைமர்ஸ் காணோம். அல்பா! ஐயோ, என் புருஷனை கொன்னுட்டீங்க. நாங்க கொல்லல. கொன்னுட்டாங்க. ஓடியாங்க. பையன் நம்ம மேல விழுந்துருச்சு. கூச்சல் போட்டு ஊரை கொட்டுறா. Come on, let's go, let's go. ஏ பகவான், என் புருஷனை கொலை பண்ணிட்டாங்க. சின்னப்பா மீதும் கட்டாரி கோஷ்டி மீதும் தொடரப்பட்டிருக்கும் வழக்கு விசாரணை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்படும். எந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சொன்னாரா? என்னடா குவார்டர் டோஸ் போடுறீங்க? அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் காவலை நீடிக்கும்படி உத்தரவிடுகிறேன். காவல்னா என்ன? 5 நாளா 5 வருஷமா? இந்தியா டுடேல ஒண்ணுமே புரியலையாப்பா. இத்துடன் கோர்ட் கலைகிறது. அடே சின்னப்பா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தாலி கயிறை என் கையால எடுத்து கொடுத்து உன்னை கட்ட சொல்லான்னு நினைச்சேன். நீ என்னடான்னா தூக்கு கயிறை கையில எடுத்துக்கிட்ட. கெடுவான் கேடு நினைப்பான். நடமேன் சார், இந்தியா டுடேல இந்த மேன் சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பர் டே 1000 2000 சம்பாதிக்கிற வீடியோ கேமராமேன் ஜென்ட்லா கூப்பிடுங்க சார். நடடா ராஸ்கல். இது நல்லா இருக்கு. இதைய ஃபாலோ பண்ணு. உஜாலா, என்னங்க இது? சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு பசியா இருக்கு. பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க, அடங்கிடும். சி லோ கிளாஸ். எனக்கு வயிற்று பசி இல்ல, வாரிவு பசி. இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன். தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாட்சியை பார்த்துட்டேன். அந்த படத்துல பார்த்த காட்சியை இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பார்க்க போறேன். யூ கம் ஆன். விடுங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. உள்ளத்துல ஒரு உசுப்பல், உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம். உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீரும். வா. ஐயோ வேணாங்க, ஏதோ விபரீதம் நடந்துற போகுது. விபரீதம் நடக்காம இருக்கு. இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு. கம் ஆன் உஜ்ஜி. என்னங்க, ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது. பின்ன நான் அடிச்சா கேட்காதா? என்ன சொல்றீங்க? அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன். அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது. நான் உன்னை கிஸ் பண்ணும் போது அது விஸ் விஸ்னு அடிக்குது. நான்சென்ஸ். இந்தியா டுடேல எவன்டா கனவு தட்டுறவன்? ஏன்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா? பாக்கெட்ல நிறைய சில்லறையா? யார் இந்த பட்லி? புதுக்குறாக்கியா? சார், நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க. நாங்க 2 பேரும் இணை பிரியாத காதலர்கள். யா, மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம். வெஸ்டர்ன் ஸ்டைலா? யா யா. எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார். கவலைப்படாதீங்க காதலர்களே, உங்க 2 பேரையும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன். கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயலில் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும். கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா? Shut up. சரிங்க. உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன். புக் பண்றீங்களா? என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு? கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா? ஷேம் ஷேம். இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன். முதல்ல ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம். வாப்பா. உன் பேர் என்ன மேன்? என்ன இந்த மேன் கிண்ணல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிக்காது. நான் பிரபல வீடியோ கேமராமேன். ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார். சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன். மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல். என்னது? சொல்லுடா ராஸ்கலா. இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அரணா கைத்தோட ஓட விடுறேன். Shut up, bloody fool. இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன். உனக்கு அரணா கயிறு தான். டேய், நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா. இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல, உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன். ஜாக்கிரதை. ஐயோ, தொங்க விட்டுறாதீங்க சார்.
என் பேரை சொல்லிடுறேன், சின்னப்பா. அப்படி வாடா வழிக்கு. வணக்கம் சார். வாயா பபுல் நாயுடு, தபால் கொண்டு வந்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார். யார் அவன் பொண்ணு? அத குஞ்சும் கிடைச்சா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல, அதுதான் சார் என் பொண்ணு. அத்த போய் கிராக்கிங் நினைச்சுக்கின்னு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா? அதோ நெருக்கமா குஞ்சு கிடக்குறானே, திருன்னு திருட்டு முடிச்சுக்கினேன். அவன் தான் அவளை கட்டிக்க போறவன். என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளைய அவையவன்னு பேசுறாரு? இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு. சும்மா இருக்க. அந்த பஞ்சு முட்டாய் தலையை சும்மா இருக்க சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடுங்க. இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஓகே, 2 பேரும் இங்க வாங்க. இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன். மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா பாத்து. ஹாய் ஜோலே. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான், வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஐயோ, இவன் கோயிலுக்கு போயியா? எங்க சித்தப்பன் வந்துட்டா. மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறேன். என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டினாலும் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடு. அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான். சித்தப்பா, கொரியா அழகி டிப்புளோட தொப்புள் விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். இருக்குது. என்னடா இது? பேப்பர் தொப்புல்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அழைச்சி கையெடு. சின்னப்பா, ஏன்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஓட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா, 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச டிரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா! விடமாட்டேன். சின்னப்பா, பேட்டிய விடுற. உஜாலா, உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்த்தாசனம் மாதிரி துயில உருவிட்டானே. அப்பா, யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன். இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? அப்படியே என்ன பையனுக்கு ஆட்டம் கத்து கொடுக்குறீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர் எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா.
அட பக்கத்து ஊருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு. 50ங்கிறது 100 விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவேண்டா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள புந்துக்கலாம்னா? எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்து ஊர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விடாதா? மகனே, முத சாவே நீதான். இனிமே நான் இந்த தொழிலுக்கு போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா? அதை விட பட்டிங்கிறது சாகலாம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது? என்ன வார்த்தை பேசுறான் பார் தொடல. இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையா வாழ்ந்ததுங்கிறத மறந்துட்டு போயிடலாம். அது அவன் மேல தப்பு இல்லைன்னா கஷ்டப்பட்டு 4 எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணே, உன் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னது ஒண்ணு இருக்க? அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கம் சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வயிற்றுச்சல கிளப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான். ஐயா, இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார. இப்பதான் காலுக்கு சலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்கேன். 4 காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துவீங்க போட்டிருக்க. ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே. குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல. இதுல இதுகளை வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை திறங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கிறீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோளடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா அடி அடிடா அடா அடிமா அடி. அப்பா தொழிலை தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன் நாளைக்கு உங்க பிள்ளைய கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியார் ஐயா. ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரர் தான். தான் புள்ள கூலி வேலை தான் பார்க்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கு முன்னேறதான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போ. நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நான் மோளம் தான் அடிப்பேன். நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோளமாடி. நைனா கொஞ்சம் கண்ணா, இந்த பாரு, சாக்லேட் சாப்பிடுறியா? நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். வரையா? வெரி குட். வாடா, நீயும் போய் படிடா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸுங்க. வரேன், வாங்க. சரி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து பாருங்க. யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளையங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே. நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க. என்னடா உளர்ற? சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு பண்ண ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறதா அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது. போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா, பாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி. புதுசா கட்டின என் வீட்டையே இடிச்சு போட்டுனுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி. எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள வீட்டுல எல்லாம் நடுத்தரவு நிக்க வச்சோம் சாமி. அவனுக்கு தான் அறிவு கட்டு போச்சு. உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு?
நீங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. சாமி, என் மேல தப்பு இல்லைங்க சாமி. ஒரு எச்சி பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போடுற சாமி. ஒத்திக்கா இன்னைக்கோட தொலைஞ்சா. எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா போங்கடா போங்கடா, எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது. இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாம நீங்க ஒண்ணும், அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவாள்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவே. என்னையா மிரட்டுற? உண்மையத்தான் சொல்றேன். ஆடு ஆடாத்தான் இருக்கணும், மாடு மாடாத்தான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும்.